இன்று கூட கேட்கிறார்கள், கோவம் எங்கே போனார், கொஞ்சம் நம்பர் தருவீங்களா, கொஞ்சம் அவரை ஃபோன் பண்ணி நான் பாட்டு பாட சொல்லணும் அப்படின்ட்டு. அவர் என்ன மாஸ்ட்ரோவா அவர் பாட்டு பாடுறதுக்கு? அப்போ கோவன் செத்து போயிட்டாருன்னு சொன்னால் டாஸ்மாக் கடையை மூட முடியாதா? இதுக்கெல்லாம் என்ன பதில் ஒன்றுட்ட இருக்கு? நேத்தே கோவன் அங்கே போராடி இருக்காரு. திருச்சியில் தன்னியல்பான போராட்டமாக ஆய்க்க பண்ணியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது டாஸ்மாக் எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டுமே இன்னைக்கு போராட்டமாக இல்லை. திமுக அனைத்துக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணி அல்ல என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எனவே திமுக அடுத்த கட்டமாக ஒரு இந்தியா கூட்டணி என்பதற்கு அடையாளம் என்றால் அதிமுக காலத்தில் இருந்த மது போதைக்கு எளிதாக தான் சொன்ன, அதாவது முழு பூரண மதுவிலக்கு என்று கோவிட் காலங்களில் பேசினார் ஸ்டாலின். ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அவர் கையில் சாட்டில் எழுதிக்கிட்டு குடும்பத்தோடு நின்னாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் அப்படின்னு சொன்னார். செஞ்சாரா? தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அதிகாரம் இன்று அனைத்து மாவட்ட தலைநகரத்திலையும் நேற்று மரக்காணம் இன்று கள்ளக்குறிச்சி தொடரும் விஷச்சாராய அல்லது கள்ளச்சாராய சாவுகள், எரியும் பிணங்களுக்கு திமுக அரசே என்ன பதில் சொல்ல போகிறாய் அப்படிங்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மக்கள் அதிகாரம் பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து எடுத்துள்ளது. அப்போ மக்கள் அதிகாரம் தான் அந்த பிரச்சனைக்கு முன்னெடுத்து தருதா அப்படின்னா அது இல்லை. 2015 மூடு டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு மையமான, அதாவது போதைக்கெல்லாம் முதன்மையான போதையாக இருக்கக்கூடிய, இலக்கு வைத்து விற்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடைகளை எவ்வாறு மக்களுடைய வாழ்வை சீரழிக்கிறது, எவ்வாறு அது அன்றாடம் இளைஞர்களை பிற்போக்கு சமூகத்திற்கு தள்ளுகிறது, ஒரு நோயாளி சமூகமாக மாற்றுகிறது என்பதையெல்லாம் மையப்படுத்தி அதை மக்களுடைய போராட்டமாக மாற்றுவதற்காக எடுத்த போராட்டம் தான் மூடு டாஸ்மாக். தமிழக அளவில் அது அறியப்பட்ட போராட்டம். இதில் கூட தோழர்கள் பலரும் அல்லது அதை பேசுவதற்கே தகுதியற்ற பல்வேறு கட்சியை சேர்ந்த நபர்களும் இன்று கூட கேட்கிறார்கள், கோவம் எங்கே போனார், கொஞ்சம் நம்பர் தருவீங்களா, கொஞ்சம் அவரை ஃபோன் பண்ணி நான் பாட்டு பாட சொல்லணும் அப்படின்ட்டு. அவர் என்ன மாஸ்ட்ரோவா அவர் பாட்டு பாடுறதுக்கு? அப்போ பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த தோழர்களோடு நேற்று என்கிட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால், அப்போ பொது உடைமை இயக்கங்களுக்கு கலை இலக்கிய அமைப்புகள் இல்லையா, போராட்ட குழுக்கள் இல்லையா, மது பற்றி கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பார்வை? அப்போ கோவன் செத்து போயிட்டாருன்னு சொன்னால் டாஸ்மாக் கடையை மூட முடியாதா? இதுக்கெல்லாம் என்ன பதில் ஒன்றுட்ட இருக்கு? அன்றாட வரக்கூடிய அன்றாட பிரச்சனைகளில் இலக்கு வைத்து ஒரு அமைப்பும் புதிய செயல் திட்டத்தில் போராட்டத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போகும். அது அன்றைய போராட்டம். டாஸ்மாக் மட்டுமா மக்கள் அதிகாரம் போராடிச்சு, மகாய்கா போராடிச்சு, ரால்பண்ணை எழுதி போராடிச்சு, தேக்கமர திட்டத்திற்கு போராடிச்சு, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் போராடிச்சு. அன்றாட தினந்தோறும் ஒரு நாள் ஒரு போராட்டங்கள் இருக்கு. ஒரு போராட்டமும் மக்களை அடுத்த கட்ட சமூக முன்னேற்றத்திற்கு இழுத்து செல்வதற்காக வைக்கக்கூடிய போராட்ட வழிமுறை தானே ஒழிய கடைசி கோட்டர்பாட்டில் ஒழிச்சிட்டு தான் கோவன் உட்காருவார்னு சொன்னால் உன்னுடைய புரிதல் என்ன? போராட்டம் பற்றி உன்னுடைய அறிவு என்ன? இதை தயவு செஞ்சு தோழர்கள் அவங்களுக்கு விளக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோளா. நேத்தே கோவன் அங்கே போராடி இருக்காரு. திருச்சியில் தன்னியல்பான போராட்டமாக ஆய்க்க பண்ணியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது டாஸ்மாக் எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டுமே இன்னைக்கு போராட்டமாக இல்லை. போதைங்கிறது மதுங்கிறதை மீறி ஸ்டாம்பா மாறி இருக்கு, பவுடரா மாறி இருக்கு, பேப்பரா மாறி இருக்கு, மெத்தகுலோனா மாறி இருக்கு, சுகர் பிரவுன் சுகரா மாறி இருக்கு. இப்படி தலைமுறைக்கு ஏற்ற வகையில் எப்படிலாம் தில்லுமுழு பண்ணி ஒரு நவீன முறையில் போதைமயமாக்கப்படும் இந்த சமூகம் அப்படிங்கிறதுல கார்பரேட்டுகளும் காவி பாசிஸ்டுகளும் அல்லது குறுக்கு வழியில் கல்லாக்கட்டக்கூடிய போதையாளர்களும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் பழைய தொழிலாளி ஒரு கோட்டர் அடிச்சுட்டு டிச்சோரை படுத்து கிடப்பான். புதிய ஸ்மார்ட் ஐடி மாணவன் ஒரு 2000 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்பை நாக்கில் வச்சுக்கிட்டு அவனை விட அதிகபட்ச போதையில் ஒரு வளம் வரக்கூடிய மாடர்ன் பைக்கில் சுற்றிட்டு இருப்பான். இப்போ போதை வடிவம் மாறி இருக்கு. அப்போ போதையை வேறு வடிவத்திலலாம் நம்ம எடுத்து போராடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த போராட்டமே ஒழிய டாஸ்மாக் ஒழிப்பு போராட்டம் மட்டும் போதை ஒழித்து விடும் என்பது அல்ல. போதை என்பது பல்வேறுபட்ட ஆக்டோபஸின் கைகள் போல வளர்ந்துள்ளது. இன்னைக்கு அது சீரியல் வரைக்கும் பரவி இருக்கு. அது பிஜேபிங்கிற ஆர்எஸ்எஸ்ங்கிற மத போதை வரைக்கும் பரவி இருக்கு. அந்த வகையில் கருத்தியல் ரீதியாகவும் பொருள் வடிவத்திலும் போதை ஒழித்து கட்ட வேண்டிய அவசியத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, தோழர்கள் சொன்ன மாதிரி புராண காலங்களில் சோமபானம் சுராபானம் என்று சொல்லக்கூடிய அந்த புராண வடிவ போதையிலிருந்து இன்று வந்தடைந்திருக்கக்கூடிய போதை என்பது வேறு வடிவத்திற்கு போயிருக்கு.
அதனாலதான் சொல்றான், இந்த போதை ஒழிப்பின் பொழுது கோவன் கைது செய்யப்பட்ட பொழுது ஊருக்கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம் என்று பாடிய பொழுது அதிமுக அது பற்றி ஒரு கடுகளவும் கருத்து சொல்லல. பிஜேபி ஒரு கடுகளவும் கருத்து சொல்லல. குடிநோயாளியாக இருந்த விஜயகாந்த் கூட கண்டனம் தெரிவிச்சாரே ஒழிய அதிமுக அது பற்றி எதுவுமே பேசல. மாறாக 124A செடிசன் வழக்கில் முதல் முறையா பிரிட்டிஷ்காரன் வழக்கை வந்து கோவன் மேல பதிவு செஞ்சு ஐநா மன்றமே கண்டிக்கிற அளவுக்கு அந்த வழக்கை போட்டாங்க. இப்படிப்பட்ட போராட்டங்களை தினந்தோறும் எங்க தோழர்கள் வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்கிறது இங்க இருக்கக்கூடிய போராட்ட இலக்கரை கொண்ட எமது தோழமை அமைப்புகளுக்கு அது புரியும். அப்படிதான் இந்த போராட்டத்தை நாங்க பார்க்கிறோம். எனவே திமுக என்பது பிஜேபியை ஒழிப்பதற்கு, பிஜேபி தமிழகத்தில் வளவிடாமல் இருப்பதற்காக ஒரு உந்து சக்தியாக பயன்பட்டதை ஒழிய திமுக அனைத்துக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணி அல்ல என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எனவே திமுக அடுத்த கட்டமாக ஒரு இந்தியா கூட்டணி என்பதற்கு அடையாளம் என்றால் அதிமுக காலத்தில் இருந்த மது போதைக்கு எதிராக தான் சொன்ன, அதாவது முழு பூரண மதுவிலக்கு என்று கோவிட் காலங்களில் பேசினார் ஸ்டாலின். ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அவர் கையில் வந்து சாட்டில் எழுதிக்கிட்டு குடும்பத்தோடு நின்னாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு அமல்படுத்தும் அப்படின்னு சொன்னார். செஞ்சாரா? இல்ல புதுசா இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை போன வருஷம் இதே மரக்காணத்தில், இதே தஞ்சாவூர்ல, இதே கும்பகோணத்தில், இதே மதுராந்தகத்தில் இறந்த எண்ணிக்கை வந்து 37. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்துக்கு இப்பதான் 51 பேர் காலையில புள்ளி வரப்படி இறந்திருக்காங்க. இப்ப எண்ணிக்கை என்னன்னு தெரியல, 50 தாண்டி இருக்கலாம். பாண்டிச்சேரியில 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள், அதாவது குடியால் பாதிக்கப்பட்ட, கள்ளச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்குரிய சாவு நோயாளிகள் அங்க படுத்திருக்காங்க. எப்ப அவங்க சாவாங்கன்னு தெரியல. 4 பெண்கள் இறந்திருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டோட அவமானம் இல்லையா? இதை பத்தி அவங்க யோசிக்க கூடாதா? அப்ப ஸ்டாலின் நேரடியா வருவாரா அப்படின்னு கேட்டா அது என்ன கேள்வி? ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை எது? காவல்துறை தானே. அப்ப காவல்துறை வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு? நேற்று 11 மணிக்கு தான் இங்க அனுமதி கொடுத்தோம். நான் காவல்துறையை பெருமையா பார்க்கிறேன், கோவை C2 காவல் நிலையத்தை. எப்படின்னு சொன்னா, அவசியம் கருதி எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம நேற்று மாலையே எங்களுக்கு நீங்க அனுமதி நடத்தீங்கன்னு சொன்னாங்க. இன்று மாலை அண்ணாமலை இதே இடத்துல இதே தலைப்புல ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ண போறாராமா. எதை பேசுவார் அவரு? தோழர்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில சாராயம் காய்ச்சினது கண்ணுக்குட்டி, இங்க சாராயம் காய்ச்சது யாரு? ஆட்டுக்குட்டி. இப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய பிஜேபி மது ஒழிப்புக்கோ மத ஒழிப்புக்கோ எப்படி ஒரு கருத்தை பேச முடியும் அப்படிங்கிற முறையில பிஜேபி நம்ம பார்க்கணும். அந்த வகையில C2 காவல் நிலையத்தை நேற்று அனுமதி கொடுத்துட்டு அதன் பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குற வரைக்கும் ஏராளமான போன், ஒரு காவல் நிலையமும் ஒரு போலீஸும் யாருன்னே தெரியல. ISல இருந்து சொல்றாங்க, எத்தனை பேர் வருவீங்க தோழர், எத்தனை பேர் சார் வருவீங்க, எப்போ எவ்வளவு நேரம் பேசுவீங்க, கான்ட்ரவர்சி இல்லாம பேசுங்க அப்படின்னு கண்ணும் கருத்துமா நேற்று மத்தியானத்திலிருந்து இன்று காலை வரை பேசக்கூடிய, அப்படி என்ன பண்ணிட போறாங்க இவங்க, என்ன பண்ணிட போறாங்க கருத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்திருக்கும். இந்த தோழர்களை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை, அதே கள்ளக்குறிச்சி காவல்துறை ஏன் இந்த சாராய வியாபாரிகளை கண்காணிக்க முடியல? ஏன் இந்த சாராயம் விற்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல? ஏன் மதுவிலக்கு பிரிவு வேலை செய்யல? அப்ப உங்களுடைய வேலை என்ன? தோழர் வெண்மணி சொன்னது மாதிரி கோவை காவல் நிலையம் மற்ற விஷயங்கள சிறப்பு தான், எதிர்காலத்தில் அப்படி வருமே. அப்ப ஜக்கி என்ன பண்றாரு? அங்க இளைஞர்களையும் இளம் பெண்களையும் போதைமயப்படுத்துறாரு. போதைமயப்படுத்தக்கூடிய இளைஞர்களும் பெண்கள் வெளியில வந்தா என்ன நடக்கும்? எல்லாம் நவீன நடுத்தட்ட வர்க்கத்துல தான் அங்க இருக்கான். அப்ப எப்பவுமே வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லி ஒரு நவீனமா இருக்கக்கூடிய எந்த தப்பு செஞ்சாலும் இதுதான் இன்றைக்கு ஃபேஷன் சொல்லி அந்த போதை வஸ்துகளை பயன்படுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளம் தான் பெருகும், இளைஞர்கள் தான் பெறுவாங்க. அப்ப அதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் செய்யக்கூடிய போராட்டம் போதைக்கு எதிரான கோவை வடிவத்தில் உள்ள போராட்டம். இத காவல்துறை உடனடியா உங்களுக்கு பக்கபலமா நிற்கணும். தோழர்கள் சொன்னது போல கஞ்சா செடி அடிப்பா, நாங்க வர்றோம், கமிஷன் போடுங்க. வேற எங்கேயாவது கஞ்சா விற்கிறானா, நாங்க பிடிக்கணுமா, நாங்க வர்றோம், உங்க கூட நிக்கிறோம். இப்படி ஒட்டுமொத்த மக்களும் காவல்துறையும் போதை ஒழிப்பு பிரிவுகளும் நிர்வாக பிரிவும் அரசும் இணைந்து எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமான போதைக்கு எதிரான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்காக செயல்பட வேண்டுமே ஒழிய நான் பிஜேபியை வீழ்த்து விட்டேன், நாங்கள் இந்தியாவில் 40க்கு 40 நாங்கள் மட்டும்தான் வென்று விட்டோம் என்று சொல்வதால் எந்த பயனும் கிடையாது. அவன் மது போதையில இங்க ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவன் மத போதையில ஒரு பக்கம் குஜராத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான்.
ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட ஒரே நேரத்தில் சடலங்கள் வைத்து எரிக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? அந்த கதறல்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று ஸ்டாலின் சரியாக உணர்ந்து அவருடைய ஆட்சியை சரியான முறை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கென உருவாக்கப்பட்ட, அதற்காக கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து அரசு எந்திரங்களையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். ஒருவேளை அவர்கள் அந்த வேலையில் தொய்வாக இருப்பார்களே ஆனால் மூடு டாஸ்மார்க் என்கிற அந்த வடிவத்திலான போராட்டத்தை மக்கள் அதிகாரத்தோடு தோழமையாக நிற்கக்கூடிய அனைத்து தோழர்களோடும் இணைந்து தமிழகம் முழுவதும் நாங்கள் செயல்படுவோம். அதன் மூலமாக ஒரு மது போதை அற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்று கூறி இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.